ஆசிப் ரெண்டு பேரும் நண்பர்கள். ரெண்டு பேரும் ஒரே கிராமத்துல தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா மூங்கில் வெட்ட போவாங்க. நாம இப்ப காட்டுல இருக்கிற அடர்ந்த பகுதிக்கு போக போறோம். அங்க பெரிய மூங்கில் காடு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க போகணும்னா நாம இந்த நதிய கடந்து போகணும்ல. திரும்ப வரும்போது நதியில வெள்ளம் வந்துடுச்சுன்னா அப்ப நாம அதை எப்படி தாண்டி வர்றது? நதியில தண்ணி கம்மியா இருக்கும்போது நாம வந்துடலாம்ப்பா. நம்ம வேகமா மூங்கில வெட்டிட்டு திரும்பி வந்துடலாம். பெரிய பெரிய மூங்கில் மரம்னா காசு நிறைய வரும்ல, என்ன சொல்ற? சரிப்பா, நாளைக்கு போகலாம். அடுத்த நாள்ல இருந்து சுனிலும் அசீபும் அடர்ந்த காட்டுக்குள்ள போனாங்க. இங்க பெரிய பெரிய மூங்கில் மரம் இருக்கு. ஆமாமா, நீ சொன்னது உண்மைதான். வியாபாரி இதுக்கு நல்ல விலை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய மூங்கில்களை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க அந்த மூங்கில் நிறைய வெட்டி அவங்க கிராமத்துக்கு கொண்டு வந்தாங்க. அடேங்கப்பா, இந்த மாதிரி பெரிய மூங்கில நான் இப்பதான் பாக்குறேன். சரி, இதுக்கு நல்ல விலை கொடுங்க சார். சரி சரி, ஒரு மூங்கிலுக்கு 200 ரூபாய் தரேன். நீங்க மொத்தம் 5 மூங்கில் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாய் கிடைச்சதுல ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அந்த பணத்தை ரெண்டு பேரும் சரி சமமா பிரிச்சுக்கிட்டாங்க. தினைக்கும் சின்ன சின்ன மூங்கில கொண்டு வந்து 300 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு நமக்கு 500 ரூபாய் கிடைச்சிருக்குல்ல. அதனால இனிமே நாம காட்டுல இருக்கிற அடர்ந்த பகுதிக்கு தான் போகணும். ஆமா ஆமா. அன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேரும் நதிய கடந்து மூங்கில் வெட்டுறதுக்காக போவாங்க. அப்புறம் வியாபாரியும் அவங்களுக்கு நல்ல பணம் கொடுத்தாரு. ஒரு நாள் காலையில ரெண்டு பேரும் மரம் வெட்டுறதுக்காக கிளம்புனாங்க. அண்ணா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா பஜார்ல போயிட்டு மசாலா வாங்கிட்டு வர சொன்னாங்க. எனக்கு பன்னீர் வாங்கலாம்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம பஜாருக்கு போலாம். அப்புறம் அங்க இருந்து நதியை தாண்டி காட்டுக்குள்ள போகலாம். ஒரே வாட்டி நமக்கு 2 வேலையும் முடிஞ்சிடும். ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை இருந்ததோ எல்லாத்தையும் வாங்கினாங்க. பாத்தியா, எனக்கு ரொம்ப நல்ல பன்னீர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ராத்திரி நல்லா சாப்பிட வேண்டியதுதான். நானும் சாப்பிட போறேன். வாப்பா, நீ வர வேணானாலும் வருவல்ல. சரி, நாம இப்ப நதியை தாண்டி போகணும். மூங்கில வெட்டிட்டு நாம விக்கணும் இல்ல. ஆமா ஆமா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போறதுக்கு கிளம்பிட்டாங்க. எப்பவும் போல அவங்க ரெண்டு பேரும் நதிய கடந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டாங்க. மூங்கில்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போகணும், ஏன்னா நதியில வெள்ளம் ஜாஸ்தி ஆக போகுது. சரி சரி, இன்னொரு எக்ஸ்ட்ரா மூங்கில கூட எடுத்துட்டு போலாமா? ஓகே. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க நிறைய மூங்கில்களை வெட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த மூங்கில்களை கட்டி நதி கிட்ட நடந்து வந்தாங்க. ஆனா நதியில புயல் உருவாகி இருந்தது. நதியில தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த நிலைமையில நாம நதியில போனா ஆபத்து தான் ஆகும். ஆமா, நாம கொஞ்ச நேரம் காட்டிலேயே காத்திருந்தோம்னா. ஆமா, அதுவும் சரிதான். அங்க ஒரு குகை இருக்கு, நாம அங்க போய் வெயிட் பண்ணலாம். ரெண்டு பேரும் ஒரு குகை கிட்ட போனாங்க. அந்த குகையில ஏற்கனவே காஞ்ச மரக்கட்டைகள் இருந்தது. இது நம்மளுக்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் சூடாவும் இருக்கு. அசிஃப் வாங்கின அந்த பொருட்கள்ல ஒரு வத்தி பெட்டியும் இருந்தது. அசிஃப் அந்த காஞ்ச மரக்கட்டைகள்ல நெருப்பு வச்சான். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து குளிர் காய ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பசிக்குதுப்பா, எனக்கும் தான்ப்பா. பாரு, நமக்கு யாராவது சமைச்சு கொடுப்பாங்களான்னு. காரணம், சமைச்சு கொடுக்கறதுக்கு வேற சாமான்லாம் வேணும்ல. நாம எப்படி பண்ணுவோம்? இங்கதான் பாத்திரம்லாம் ஒண்ணுமே இல்லையே. அப்பதான் அசீஃபோட கவனம் அந்த மூங்கில் மேல பட்டது. நம்ம கிட்ட மூங்கில் இருக்குல்ல, மூங்கில வச்சு நாம சாப்பாடு ரெடி பண்ணலாம். எப்படி? நீங்க இந்த மூங்கில் பிரியாணி பாக்கலையா? இல்லையே. மூங்கில வச்சு பிரியாணி பண்ண முடியுமா? ஆனா நம்ம கிட்ட கறி ஒண்ணு இல்லையே. கறி இல்லைன்னா என்னப்பா, நம்ம கிட்ட பன்னீர் இருக்குல்ல, பன்னீரை வச்சு நம்ம பிரியாணி பண்ணலாம். ஆனா எப்படி? ஆனா நான் இப்ப காமிக்கிறேன். அசீப் 2 மூங்கில் துண்டுகளை வெட்டினா. அவன்கிட்ட இருந்த அரிசிய நல்லா கழுகி எடுத்துக்கிட்டான். மூங்கில்ல அரிசி, மசாலா, தண்ணி, உப்பு, அப்புறம் பன்னீரும் சேர்த்துக்கிட்டான். அந்த பாம்புவோட இன்னொரு பக்கத்தை அவன் இலைகளை வச்சு மறைச்சு நல்லா டைட்டா மூடி வச்சான். அப்புறம் அது எல்லாத்தையும் நல்லா கலந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு மேல அவன் அதை வச்சான்.
இப்ப 15 நிமிஷத்துல நமக்கு பேம்பு பிரியாணி ரெடி ஆயிடும். பார்க்கலாம். அந்த பாம்பு நெருப்புல நல்லா எரிய ஆரம்பிச்சது. அந்த பாம்பு நல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல நறுமணம் அந்த குகை முழுவதும் வீச ஆரம்பிச்சது. பேம்பு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அசீஃப் அந்த பாம்புவை வெளியே எடுத்தான். அப்புறம் அதை 2 இலைகள் மேல வச்சான். அந்த பாம்பு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதுல இருந்த பிரியாணி அவன் இலைகள்ல பரிமாறினான். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதெல்லாம் சரிப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா அதை சாப்பிடலாம். 2 பேரும் அந்த பிரியாணிய சாப்பிட்டு பார்த்து அவங்க மெய் மறந்து போயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா அந்த பேம்பு பிரியாணிய சாப்பிட்டாங்க. தம்பி, நீ இவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருக்கிற பேம்பு பிரியாணி பண்றதுல நான் என்ன சொல்றது உனக்கு? ரொம்ப நன்றிண்ணா. நீ பிரியாணிய ரெடி பண்ணி விற்கலான்னு நினைக்கிறேன்ப்பா. நாம கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், நாம இந்த மாதிரி பேம்பு பிரியாணி தயார் பண்ணி காசு சம்பாதிக்கலாம்ல. உண்மையாவ சொல்ற? ஆமா, உனக்கு ஓகேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தாபாவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஹா, அப்படியே பண்ணலாம். மழை குறைஞ்ச உடனே நதியில தண்ணியும் குறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் 2 நண்பர்களும் எல்லா மூங்கில்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க அந்த மூங்கில விக்கல. அடுத்த நாள் அசீஃபும் சுனிலும் கிராமத்தோட நடுவுல அவங்களோட கடைய ஓபன் பண்ணாங்க. கிராமத்து ஜனங்க ஆச்சரியமா பார்த்தாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து மூங்கில் வச்சு என்ன பண்றாங்கன்னு. தம்பி, இது என்னப்பா? இது பேம்பு பிரியாணி, பன்னீர் வச்சு செய்யறது. பேம்பு பிரியாணியா? எனக்கு ஒரு பிளேட் தா தம்பி. கிராமத்து ஆளுங்க முதல் தடவையா அந்த பம்பு பிரியாணிய சாப்பிடுறாங்க. ஆசிப் பாய், பிரியாணி சூப்பரா இருக்குதுப்பா. இந்த மாதிரி பிரியாணிய நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. சூப்பர்பா. அசீபோடையும் சுனிலோடையும் அந்த பம்பு பிரியாணி கிராமம் மொத்தம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. கஸ்டமர்ஸ் லைன்ல நின்னு அந்த பம்பு பிரியாணி சாப்பிடறதுக்காக வந்தாங்க. அசீப் சுனிலோட வருமானம் பல மடங்கு அதிகமாச்சு. அப்புறம் என்ன, சுனிலும் அசீபும் மூங்கில்களை வெட்டுறத விட்டுட்டு பம்பு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் இத கேள்விப்பட்டு கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்களோட அந்த பெட்டி கடை ஒரு பெரிய ரெஸ்டாரண்டா மாறிடுச்சு. அவங்க 2 பேரும் பணக்காரங்களாயிட்டாங்க. நான் யோசிக்கவே இல்லப்பா இந்த மாதிரி நமக்கு நடக்கும்னு. நானும் யோசிக்கவே இல்லைண்ணே. அன்னைக்கு வந்த மழையினாலதான் நம்ம வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. ஆமா, அன்னைக்கு மழை வரலன்னா நாம அங்க இருந்திருக்க மாட்டோம். பேம்பு பிரியாணிய நாம அங்க சமைச்சிருக்க மாட்டோம். சரிதானே? இதெல்லாம் முன்னாடியே எழுதி வச்சதுதான் தம்பி. கடவுள் எல்லாருக்கும் முன்னாடியே தலையெழுத்தை எழுதி வச்சிருவாரு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே அவரு செஞ்சதுதான்ப்பா. இதெல்லாம் சரியா சொன்ன. பம்பு பிரியாணி அசீஃபோடையும் சுனிலோடையும் வாழ்க்கையே மாத்திடுச்சு. அவங்க 2 பேருக்கும் வாழ்க்கையோட பெரிய விஷயம் புரிஞ்சிடுச்சு. கஷ்டத்துல இருந்துதான் நமக்கு ஒரு புது வழி பிறக்கும்னு. அப்புறம் யாருக்கு தெரியும் எப்ப யாரோட தலையெழுத்து மாறும்னு. ஒரு கிராமத்துல திஷான்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு தன்னோட வயசான அப்பா அம்மா கூட இருந்தா. திஷாவோட அப்பா அம்மா தள்ளு வண்டி கடையில வெஜ் புலாவ் போட்டு வியாபாரம் பண்ணாங்க. திஷா ஒரு 20 வயசு பொண்ணு. நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகி இருப்பா. ஒரு நாள் அவளுடைய அம்மா அனிதா தீக்ஷா கிட்ட சொன்னாங்க, நீ நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகிட்டு இருக்க, உன் அம்மாவுக்கு கொஞ்சமாவது உதவியா இருக்கலாம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இது பயன்படும். நீங்க என்னமா பேசுறீங்க? வீட்டு வேலை எல்லாம் எப்படி செய்யுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நான் உங்ககிட்ட சமைக்கிறதுக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் சமைச்சு கொடுத்தா அப்பா என்னோட சமையலை பார்த்து எவ்வளவு பாராட்டுவார் தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்படி நாள் முழுக்க புத்தகத்துல முழுகி இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? எந்த பெண்ணாவது படிச்சு ஏதாவது அவளுக்கு கிடைச்சிருக்கா சொல்லு? கடைசியில அவ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அடுப்பு ஊதுற வேலையத்தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நாள் முழுக்க நான் புத்தகத்துல முழுகி இருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குமா. புத்தகங்கள்ல நான் நிறைய கத்துக்கிறேம்மா. வாழ்க்கையில நான் புதுசா எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். தீக்ஷா சொன்னதை கேட்டுட்டு அனிதா தீக்ஷா கிட்ட எதையோ சொல்ல வந்தாங்க. அப்பதான் அந்த இடத்துல தீக்ஷாவோட அப்பா வந்துட்டாரு. அட, என்னோட பொண்ணு தீக்ஷா ரொம்ப சரியா சொல்றா. அனிதா, அவளை படிக்க விடு. நான் என்ன சொல்ல வந்தேன்னாங்க, நாம என்ன நம்ம பொண்ணை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப போறோம்? கடைசியில அவளுக்கு நம்ம கல்யாணம் தானே பண்ணி வைக்க போறோம். அப்படியெல்லாம் யோசிக்காத அனிதா.
ஒருவேளை நம்ம பொண்ணு சிக்ஷா நல்லா படிச்சானா அந்த படிப்பை வச்சுக்கிட்டு அவ எவ்வளவு நன்மை அடைவாங்கிறத யோசி. அவ அவளோட கணவனை நம்பி இருக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பொண்ணுங்க பசங்களுக்கு குறைஞ்சவங்களா என்ன, அவங்களும் பசங்களுக்கு சமமா முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க. அப்பா, எங்க ஸ்கூல்ல 2 நாளைக்கு காட்டுக்கு டூர் போறாங்க. நான் போகலாமாப்பா? ஆனா மேம் 500 ரூபாய் பணம் கேட்டாங்க. இங்க பாருமா, நான் எப்பவும் உன்னை வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஆனா உனக்கு தான் தெரியும் இல்லம்மா, இப்பெல்லாம் என்னோட வருமானம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. நான் உன்னோட ஸ்கூல் ஃபீஸையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா டூருக்கு போறதுக்கு ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன்கிட்ட பணத்தை கேட்டிருக்காங்களே, அது இப்போ என்கிட்ட பணமே இல்லையம்மா. ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷாவோட முகமே வாடி போச்சு. தான் பொண்ணோட வாடி போன முகத்தை பார்த்துட்டு ரமன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு. ஆனா நீ கவலைப்படாத, நான் நாளைக்கே யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி உனக்கு அந்த காசை கொடுத்துடுறேன். ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா. என்னங்க இது, இப்ப பொண்ணுக்காக கடனும் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பொண்ணு மட்டும் படிச்சான்னா அவ பெருசாகி நல்ல வேலைக்கு போய் நம்மள தானே பார்த்துக்க போறா. ஆனா நாளன்னைக்குள்ள நாம வீட்டு வாடகையும் கட்டி ஆகணுங்க. மறுநாள் ரமன் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் நின்னாரு. ஆனா அவர் இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தாரு, அதாவது பணம் யார்கிட்ட கடன் கேட்கறதுன்னு. அப்பதான் ரொம்ப தூரத்துல அந்த ஊர் தலைவர் வரத அவர் பார்த்தாரு. அவரும் அவரை நோக்கி தான் வந்துட்டு இருந்தாரு. வணக்கம் வணக்கம் தலைவரே. வணக்கம் 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 ரமன், வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப கூட்டம் கம்மியாயிடுச்சு தலைவர். முதல்லலாம் என்னோட வேலையை சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். ஆனால் இப்போல்லாம் என்னென்னா, நான் செய்கிற புலாவே சாயந்தரம் வரைக்கும் விற்காம அப்படியே மீந்து போயிடுது. அட ரமன், இப்போலாம் சைனீஸ் ஃபுட்டு தானேப்பா விற்குது. இந்தியாவில் நிறைய இடத்துல சைனீஸ் ஃபுட்டு தான் இருக்குது. அதனால் உன்னோட இந்த பழைய புலாவை யார் ரொம்ப விரும்புவாங்க? கிராமத்து ஜனங்கள்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல, ஏன்னா கிராமத்து ஜனங்களும் ரொம்பவே மாறிட்டாங்க. தலைவர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு, என்ன பேசணும்? எனக்கு எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காசு கடனாக வேணும். உனக்கு எவ்வளோ வேணும் சொல்கிற? எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும் தலைவர். அது என்னன்னா, நான் நாளைக்கு 1500 ரூபாய் கடை வாடகை கொடுக்கணும். அதோட 500 ரூபாய் நாளைக்கு என் பொண்ணு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும். இன்னும் தீக்ஷா குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸை இன்னும் கட்டவே இல்லையா? அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சிட்டேன் தலைவர். அது என்னன்னா, நாளைக்கு குழந்தையோட ஸ்கூலில் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். குழந்தையும் ரொம்பவே ஆசைப்படுறா. ஆனால் அந்த டூருக்கு போகிறதுக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க 500 ரூபா பணம் கேட்குறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரமன்? உன்னோட வியாபாரமும் ஒழுங்காக போகிறதில்லன்னு சொல்கிற. அப்புறம் நாளைக்கு நீ உன்னோட கடை வாடகை வேறு கட்டணும். இந்த நேரத்தில் குழந்தைய டூருக்கு அனுப்ப வேண்டியது அவசியமா என்ன? என் பொண்ணுக்கு மரம் செடி கொடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தலைவர். அது மட்டும் இல்லாமல் அவள் நல்லாவே படிப்பா. நாள் முழுக்க எப்பவும் புத்தகத்தோடையே இருப்பா. ஒரு வேளை இன்னைக்கு சாயந்தரம் நான் அவளுக்கு அந்த காசை கொடுக்கலன்னா அவள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவா தலைவரே. தலைவர் ரமன் சொன்னதை கேட்டுட்டு ரமனை ரொம்பவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அந்த தலைவரோட நண்பன் அபிமன்யு அந்த இடத்துக்கு வந்தாரு. அபிமன்யு மோசமான எண்ணம் உடைய மனுஷன். எப்பவும் தலைவர்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அபிமன்யு அவங்க பேசுறத ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தாரு. அபிமன்யு தலைவரோட காதுல என்ன சொன்னாருன்னா, என்ன யோசிக்கிறீங்க தலைவரே? 2000 ரூபாய் விஷயம் தானே, கொடுத்துடுங்க. ஏன்னா ரமனோட இந்த தள்ளு வண்டி குறைஞ்சது 10,000 ரூபாவது விற்கும். இப்பெல்லாம் ரமனோட கடை ஒழுங்கா போறதில்ல. அவனால கண்டிப்பா உங்க பணத்தை திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலா நீங்க அவனோட கடையை எடுத்துக்கலாம்ல. மொத்தமா உங்களுக்கு 8000 ரூபாய் கிடைக்கும். அபிமன்யு சொன்னதை தலைவர் மண்டையில ஏத்திக்கிட்டாரு. நீ அந்த பணத்தை எப்பப்பா திருப்பி தருவ? தலைவரே, நீங்கள் எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்களேன். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை காசு இப்படி கடன் வாங்கியிருக்கேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்ல. அப்போல்லாம் நேரம் வேற ரமன். ஆனால் இப்போ இருக்கிற நேரமே ரொம்ப வேற இல்லை. எனக்கு எதுவும் புரியலையே தலைவரே. இங்கே பாரு ரமன், இப்போல்லாம் எல்லாரோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் இருக்குது. என்னோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் போகுது. அதனால எனக்கு காசு சீக்கிரமாக வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட நீ அடமானம் வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் கொடுத்தா நல்லாயிருக்கும். தலைவரோட பேச்சு கேட்டதும் ரமன் ரொம்ப அதிர்ச்சியானாரு. ரமனுக்கு நல்லாவே தெரியும் தலைவர் உள்ளுக்குள்ள நல்ல மனசுடையவர்னு. ரமனுக்கு புரிஞ்சு போச்சு. தலைவரோட காதுல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரும் இல்ல, அபிமன்யு தான் என்னமோ சொன்னாருன்னு. ஆனா ரமனுக்கு அது கட்டாயம்.
ஏன்னா அந்த கிராமத்துல தலைவரை தவிர ரமனுக்கு வேற யாரும் 2000 ரூபாய் பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். என்கிட்ட என்ன இருக்கு தலைவரே? நான் அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட வாடகை வீடு மட்டும்தானே இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா? அட, நம்பிக்கையை வச்சு என்ன பண்ண முடியும் ரமன்? உன்னோட வண்டி கடையை கொடுத்தா நான் காசு கொடுக்குறேன். ஒருவேளை உன்னால ஒரு மாசத்துக்குள்ள இந்த காசை திருப்பி தர முடியலன்னா நான் உன்னோட இந்த வண்டி கடையை எடுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் நீ என்ன தப்பா நினைக்க கூடாது, சரியா? ரமன் ரொம்ப யோசிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, சரி தலைவரே, நீங்க சொன்ன மாதிரியே செய்யுங்க. தலைவர் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு. சாயந்தரம் ரமன் 500 ரூபாய் பணத்தை பொண்ணு தீக்ஷா கிட்ட கொடுத்தாரு. தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில போனா. அப்புறம் ரமன் நடந்த எல்லா விஷயங்களையும் மனைவி அனிதா கிட்ட சொல்லிட்டாரு. என்னங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும்ல அபிமன்யுக்கு நல்ல மனசு கிடையாதுன்னு. தலைவர் ஒரு நல்ல மனுஷன், இரக்கமுள்ள மனுஷனும் கூட. நிச்சயமா அந்த அபிமன்யுக்கு உங்க கடை மேல ஒரு கண்ணா இருந்திருக்கும். தலைவர் உங்க வண்டி கடையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? அவரு கண்டிப்பா உங்க வண்டி கடையை அபிமன்யு கிட்ட தான் கொடுப்பாரு. உங்ககிட்ட வண்டியே இல்லாத போது நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அதுக்குள்ள ஏதாவது ஒரு அற்புதம் கண்டிப்பா நடக்கும். எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நம்ம வீட்டு வாடகையை கொடுத்து தானே ஆகணும். அதனால கண்டிப்பா 1500 ரூபாய் தலைவர்கிட்ட கடன் வாங்கி தான் ஆகணும். மறுநாள் தீக்ஷா காட்டுக்கு டூர் போனா. தீக்ஷா அந்த காட்டுல அடர்ந்த மரங்களை ரொம்ப உத்து பார்த்துட்டு இருந்தா. அப்பதான் அங்க ஒரு வயசான அம்மாவை அவ கவனிச்சா. அப்புறம் அந்த வயசான அம்மா வாழை இலையில எதையோ சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த வாழை இலையில இருந்து ரொம்ப அருமையான வாசனை வந்துட்டு இருந்தது. தீக்ஷா தன்னை அவளால தடுத்துக்க முடியல. அப்புறம் அந்த வயசான அம்மா கிட்ட அவ போனா. அம்மா, இது என்னங்கம்மா? இது வாழை இலையில செய்யற பிரியாணிடாமா கண்ணா. இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியும்டா கண்ணா. எனக்கு இந்த ரெசிபி நல்லா தெரியும். தீக்ஷா அந்த வயசான அம்மாவோட முகத்தை உத்து பார்க்க ஆரம்பிச்சா. உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க இந்த காட்டுல இருக்கிறவங்க கிடையாது. அப்புறம் இந்த ரெசிபியும் இந்த நாட்டை சேர்ந்தது கிடையாது. நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிடா அம்மா கண்ணா. அது சரி, உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? நான் நாள் முழுக்க புத்தகங்களை படிப்பேன். எனக்கு புதுசா எதையாவது கத்துக்கணும்னு ஆசை. உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சுடாமா. ஆமா, உன்னோட பேர் என்ன? தீக்ஷா. தீக்ஷாவா? தீக்ஷா, நீ ரொம்ப சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டம்மா. நான் என்னோட சின்ன வயசுலயே பாதி உலகத்தை சுத்தி வந்துட்டேன். என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அந்த நாளைக்கு அப்புறமா என்னோட மனசுல இந்த உலகத்தை பத்தி எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. அப்புறம் நான் காட்டிலேயே தனியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களால இந்த ரெசிபி எனக்கு கத்துக் கொடுக்க முடியுமா? அப்படி வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா என்னால முடியாதுன்னு நான் சொல்லிருப்பேன். ஆனா நீ உண்மையிலேயே புத்திசாலி. உன் கண்ணில் இருக்கிற அந்த ஒளி சொல்லுதுமா, உனக்கு முன்னேறி போகணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு. உனக்கு நான் கண்டிப்பா இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். வயசான அம்மா தீக்ஷா கிட்ட ரெசிபியை பத்தி எல்லாம் சொன்னாங்க. சாயந்தரம் தீக்ஷா தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தது. ரமனோட வேலை மொத்தமா நின்னு போச்சு. அப்புறம் தலைவர் அபிமன்யோட பேச்சை கேட்டுட்டு வந்து ரமனோட வண்டி கடையை பறிச்சுட்டு போயிட்டாரு. ரமனோட வியாபாரம் மொத்தமா நின்னு போச்சு. அவரோட தலையில வீட்டோட வாடகையும் அதிகமா ஆயிடுச்சு. எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லை. பொண்ணு இந்த அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது? இப்ப சொல்லுங்க, பொண்ணு இந்த அளவுக்கு படிக்க வச்சதுனால என்ன புண்ணியம்? பொண்ணோட ஸ்கூல்ல எந்த அளவுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணோமோ அந்த பணத்தை நம்ம சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு அது நமக்கு பயன்பட்டு இருந்திருக்கும். அட, இதுல தீக்ஷா மேல எந்த தப்பும் இல்ல அனிதா. அப்பதான் அங்க தீக்ஷா வந்து சொன்னா, அப்பா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னம்மா அது? சில மாசங்களுக்கு முன்னாடி நான் காட்டுக்கு டூர் போன போது அங்க ஒரு வயசான அம்மா கிட்ட பிரியாணி செய்யறதுக்கான புது ரெசிபியை கத்துக்கிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அதே பிரியாணிய நம்ம கிராமத்துல செஞ்சு வியாபாரம் பண்ணா நமக்கு நிச்சயம் லாபம் கிடைக்கும். நீ என்ன பேச்சு பேசுறமா? நீ இப்ப என்ன சொல்ல வர? உங்க அப்பா புலாவெல்லாம் செஞ்சாருன்னு சொல்ல வரியா? அனிதா, எனக்கு என்ன தோணுதுன்னா, தீக்ஷா சொல்றது சரிதான். தலைவரும் இதையே தான் சொல்றாரு. இப்பெல்லாம் நம்ம நாட்டுல புதுசா தான் சாப்பிடுறாங்களாம். நம்மளும் இந்த மாதிரி புதுசா எதுவும் செய்யலைன்னா அப்புறம் இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம பொண்ணு சொல்றத கேட்டாலும் நீங்க அந்த பிரியாணியை எங்க போய் வியாபாரம் பண்ணுவீங்க? வண்டியை தான் அந்த அபிமன்யு பறிச்சுக்கிட்டு போயிட்டானே. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நான் நம்ம வீட்டு நிலைமைய எங்க டீச்சர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். கிராமத்துல அவங்களோட ஒரு கடை காலியா இருக்கு.
அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்க அப்பா கிட்ட போதுமான அளவுக்கு பணம் வர வரைக்கும் அந்த கடையை நம்மள பயன்படுத்திக்க சொல்லி சொன்னாங்க. தீக்ஷா சொன்னதை கேட்டு ரமனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. தீக்ஷா மறுநாள் ரமனை வயலுக்கு கூட்டிட்டு போனா. அப்புறம் தான் அப்பா கூட நிறைய வாழை இலைங்களை பறிச்சுக்கிட்டு வந்து கடையில வச்சா. ரமனும் அனிதாவும் ஏற்கனவே அந்த கடை மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. தீக்ஷா அந்த வாழை இலையில பாஸ்மதி ரைஸ் அப்புறம் இன்னும் நிறைய பொருட்களை போட்டு கொஞ்ச நேரத்துல வாழை இலையில செஞ்ச பிரியாணி தயாராயிடுச்சு. அதுல ரொம்ப நல்ல மணமும் வாசனையும் வெளியே வந்தது. அந்த பக்கம் போறவங்க எல்லாரும் அவங்கள தடுக்கவே முடியல. ஒரு ஆளு உடனே வந்து அங்க என்ன சொன்னார்னா, அட, உங்களோட கடையிலேருந்து ரொம்ப சுவையான வாசனை வருதே. இது ஏதாவது புது ஹோட்டலா? ரமன் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே தீக்ஷா அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னான்னா, நீங்க ரொம்ப சரியா கண்டுபிடிச்சீங்க. இது எங்களோட புது ஹோட்டல், வாழை இலையில செஞ்ச பிரியாணி ஹோட்டல். அந்த ஆளு உடனே அந்த ஹோட்டல்ல இருக்கிற டேபிள்ல உட்காந்துட்டு என்ன சொன்னார்னா, எனக்கும் ஒரு பிளேட் சாப்பிட கொடுங்க. தீக்ஷா சுட சுட அவருக்கு பிரியாணி கொண்டு வந்து பரிமாறினா. அந்த ஆளு கொஞ்ச நேரத்துல பிரியாணி 5-6 பிளேட் சாப்பிட்டுட்டாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளோ ஆச்சு? 2000 ரூபாய். அந்த ஆளு ரொம்ப சந்தோஷத்தோட தீக்ஷா கையில 2000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த மனுஷன் சிட்டில இருக்கிறவரு, அப்புறம் ஒரு ஃபேமஸான யூடியூபரும் கூட. அட, இந்த மாதிரி சாப்பாடை நான் என் லைஃப்ல முதல் தடவையா சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம நாட்டில் எங்கேயும் கிடைக்காதுன்னு தான் தோணுது. ஒருவேளை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கவா? அப்புறம் உங்களோட இந்த வாழை இலை பிரியாணியை பத்தி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணவா? தாராளமா, இது எங்களோட ஹோட்டலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மனுஷன் தீக்ஷாவை வாழை இலை பிரியாணியோட ஒரு போட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு. ரமன் அந்த 2000 ரூபாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இவ்வளோ பணத்தை அவரால் 10 நாள்ல கூட சம்பாதிக்க முடியல. இங்க பாத்தியா அனிதா, நம்ம பொண்ணு படிச்சதால எவ்வளோ நல்ல வேலை செய்யறா பாரு. இவ இதுக்கு மேலேயும் நல்லா படிச்சான்னா இவ நம்மள நல்லாவே பாத்துக்குவான்னு தோணுது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. நான் இப்ப அப்படி நினைச்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். மெல்ல மெல்ல கொஞ்ச நாள்லயே தீக்ஷாவோட அந்த போட்டோ இந்தியா முழுக்க வைரல் ஆயிடுச்சு. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க தீக்ஷாவோட ஹோட்டலுக்கு வாழை இலை பிரியாணி சாப்பிட வந்தாங்க. சில மாசங்களுக்கு அப்புறம் ரமன் அந்த ஹோட்டல்ல டீச்சர் கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கினாரு. இப்ப ரமன் ரொம்ப அழகான ஒரு சொந்த வீடையும் கட்டினாரு. இப்ப அந்த கிராமம் தீக்ஷாவோட கிராமம்னு உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு. ஆனா இந்த விஷயம் அபிமன்யுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவரு தலைவர்கிட்ட சொன்னாரு, அட தலைவரே, இது உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்சல்ட்டு. உங்களோட கிராமம் உங்களோட பேரால ஃபேமஸ் ஆகாம அந்த தீக்ஷாவோட பேரால ஃபேமஸ் ஆயிருக்கு. தலைவர் அபிமன்யு கிட்ட ஏதோ சொல்ல வர, அப்பதான் தலைவரோட பொண்டாட்டி ரொம்ப கோவத்தோட வெளியே வந்து சொன்னாங்க, இனிமே நீ இந்த வீட்டுக்கு வர வேலைல வச்சுக்காத. அட, நீ என்ன பேசிட்டு இருக்க? அபிமன்யு என்னோட நண்பனாச்சே. இந்த ஆளு உங்க நண்பன் கிடையாது, உங்களோட எதிரி. நீங்க அந்த பொண்ணு தீக்ஷாவுக்கு பரிசு கொடுக்கணும். தீக்ஷானால நம்ம கிராமத்தோட பேரு எந்த அளவுக்கு பிரபலம் ஆயிடுச்சு பாத்தீங்களே. நம்ம பிள்ளைங்க முன்னேறி போறதுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இந்த அபிமன்யு எப்ப பார்த்தாலும் இந்த ஊர் ஜனங்களை பத்தி ஏதாவது உங்ககிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஆளால உங்களுடைய பேரு எவ்வளவு கெட்டு போயிருக்கு, அதாவது உங்களுக்கு தெரியுமா? தலைவருக்கு தான் மனைவி சொன்னது புரிஞ்சு போச்சு. அவரு அபிமன்யுவை கழுத்தை பிடிச்சி தள்ளி வெளியே அனுப்பிட்டாரு. சாயந்தரம் ரமனோட ஹோட்டலுக்கு தலைவரும் அவரோட மனைவியும் பிரியாணி சாப்பிட போயிட்டாங்க. அட, என்ன மன்னிச்சிடு ரமன், நான் உன்கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டேன். அபிமன்யோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உன்கிட்ட இருந்து உன் கடையை பிடுங்கிக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர், இது எல்லாமே ஈஸ்வரனோட லீலை. ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு அப்படி பண்ணலன்னா நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கவே மாட்டேனே. நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி தலைவரே, எப்பவும் உங்களுக்கு மரியாதை தான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் தானே இந்த கிராமத்தோட தலைவர். தீக்ஷாவோட வாழை இலை பிரியாணிய சாப்பிடறதுக்காக இன்னைக்கும் சிட்டில இருந்து வந்துட்டு இருக்காங்க.